ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீஸ் கார்ன் கிரில் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக கார்னை உரிச்சிட முடியும். ஸோ நான் இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரோவ் மட்டும் ஒரு ரோவை கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி பீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா முழுசாக கிடச்சிரும். குக்கரில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும், உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டைமும் ஆகும். இப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் ஆஃப் சைஸ் தக்காளி மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. கேப்சிகமும் ஸ்வீட் கார்ன் நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வெஜ் சாண்ட்விச்ன்றதுனால நான் எக்ஸ்ட்ராவாக நல்லாவே ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்விச்சுக்கு உள்ளே ஒரு மின்ட் சட்னி வைப்போம், அதுக்காக. கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சாண்ட்விச்க்குள்ளே ஒரு மின்ட் சட்னி வைப்பாங்களோ அதை ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ், லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சாண்ட்விச்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற அந்த மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஆனியன், டொமேட்டோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், ஸ்வீட் கார்ன். நெக்ஸ்ட்டு இது தந்தூரி மயோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீஸ் நல்லா கிரேடரில் வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 குட்டீஸும் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஏதோ சொல்லணுமா, நீங்களே கேளுங்க என்னென்னு. ஆக்சுவலாக ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ திங்ஸ்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம். அதான் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க குட்டீஸ்லாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெட்டில் இருக்கிற இந்த 4 கார்னர்ஸும் கட் பண்ணிக்கோங்க. அது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தோம், மின்ட் சட்னி. அது கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்ஸை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இது ப்ரெஸ்டீஜ் பிராண்டு சாண்ட்விச் மேக்கர், அமேசானில் வாங்கியிருந்தேன். இப்போது இதோட ஃப்ளெக்கை நம்ம ஸ்விட்ச் போல் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ரெட் கலர் லைட் எரியும். இப்போ நம்ம அந்த சாண்ட்விச்சை உள்ளே வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இப்போது நம்ம சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் லைட் வந்து எரியும். அப்போ நம்ம சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லைட் எரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக் ஆனதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருள் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதுமாரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். சாண்ட்விச் ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.